வாழ்க்கையில் நாம் நினச்ச இடத்துக்கு போகணுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடலாம். நான் தான் லக்ஷ்மி. எனக்கு அப்பா அம்மா எல்லாம் சயின்டிஸ்ட் ராமசாமி தான். ஆனால் அவர் மேலே போனதுக்கப்புறம் என்னை பார்த்துக்க யாருமே இல்லை. அப்புறமா ஒருத்தன் என் லைஃப்பில் வந்தான். அவன் தான் விஸ்வா. அவன் கூட லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ரீசண்டாக என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நான் இப்போல்லாம் அவனுக்கு போர் அடிச்சிட்டேன். என்னை மறந்துட்டு பிஸியாகவே இருக்கான். இதோ இவன் தான் விஸ்வா. எம்எஸ்சி கிரிமினாலஜி முடிச்சுட்டு பெரிய டிடெக்டிவ் ஆகணும்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். டேய் விஸ்வா கடங்காரா, இங்கே வாடா. என்ன பிரச்சனை உனக்கு? காலையிலே புலமின்னு இருக்கிற. போடா கொய்யாக்கா தலையா. இப்போதான் புரியுது ஏன் கல்யாணம் பண்ண பயப்படுறாங்கன்னு. பொண்ணுங்க வாய்ஸே அவ்வளோ டார்ச்சராக இருக்க. சென்னை அண்ணா நகரில் பிரபல தொழிலதிபரின் குழந்தை ஒன்று கடத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதேபோன்று குழந்தைகள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மத்திய அரசின் குழந்தைகள் நல ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் ஃபைன். என்னப்பா ஒன்றும் காரணம் இல்லாமல் கால் பண்ண மாட்டியே? இல்லை சார், சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. என்ன? அதான் சார், அந்த அண்ணா நகரில் கிட்ஸ் கிட்னாப்பிங் கேஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. ஓ அதுவா? நம்ம ஸ்டேஷன் எஸ்ஐ சவுந்தரபடி டீம் அவங்க தலைமையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் க்ளூ எதுவும் கிடைக்கலன்னு சொன்னாங்களே. அப்படியா சார்? ஏதாவது க்ளூ கிடைச்சா கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா, நீ ஒவ்வொரு கேஸும் இப்படி தான் கேட்டுட்டு இருக்க. இது வரைக்கும் எதையும் கண்டுபிடிக்கல. என்ன சார் பண்றது? நானா அக்யூஸ்ட் நெருங்கிறதுக்குள்ள உங்க ஆளுங்க யாரையாவது பிடிச்சி கேஸை க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. என்ன சொன்ன? இல்லை சார், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் சொல்லுங்க. சரி, ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரு, அவர்கிட்ட நான் ஃபைல் கொடுத்து அனுப்புறேன். டீடைல்ஸ் பார்த்து ஆள் ஒரு மாதிரி திட்டத்தை செயல்படுத்துவதாகவும் காவல்துறை தெரிவிக்கிறார்கள். எனவே உறவினர்கள் Ragavan, stay in the prizes, top dollar Curry Lils, a Kenneton. You ready? Come on, yeah, let's go. இவ்வளோ லேட்டாக வரான். கண்ணு வேணும்னு கேட்டியாமே. சார் சும்மா காமெடி பண்ணாதீங்க சார், ஃபைல் கொடுங்க சார். வருங்கால சிட்டி கமிஷனரை பார்த்து காமெடி பண்ணுறேன்னு சொல்கிறியா? யாரோ கார்ல 2 பேர் வந்ததா சொல்றாங்க. அந்த ஐன் கடைக்காரன் தான். இது வரைக்கும் 11 குழந்தைங்களை கடத்திருக்காங்க. ஆனால் போலீஸ் இதுவரை யாரையும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் பண்ணது ஒரே டீமா இல்லை வேறு டீமான்னு கூட தெரியல. ஆனால் கடத்தப்பட்ட குழந்தைங்க எல்லாமே பெரிய பிஸ்னஸ் மேனோட குழந்தைங்க. தே ஆர் சிங்கிள் சைல்ட் ஃபார் தர் பேரண்ட்ஸ். பணத்துக்காக கடத்தினாங்களா இல்லை பகைக்காக கடத்தினாங்களான்னு கூட தெரியல. டேய் அஞ்சு காசு முஞ்சி,
என்ன பிரச்சனை உனக்கு? நானே கிட்னாப்பிங் கேஸில் க்ளூ கிடைக்காம செம்ம காண்டில் இருக்கேன். நீ வேற கடுப்பு கிளப்பிட்டு இருக்க. கிட்னாப்பிங்கா? என்ன மாதிரி கிட்னாப்பிங்கு? ஏன் அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? என்னமோ கண்டுபிடிச்சிற மாதிரி பேசுற. ஆனால் உன்னை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கடிச்சான் போடா செத்தான். கொய்யாக்கா தலையா. என்ன சொன்ன? போடா கொய்யாக்கா தலையான்னு சொன்னேன். கடுப்பு கலப்பாத. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? கிட்னாப்பிங்கா? என்ன மாதிரி கிட்னாப்பிங்கு? நீ என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கியே அந்த மாதிரியா? கிட்னாப்பிங்கா? என்ன மாதிரி கிட்னாப்பிங்கு? என்ன மாதிரி கிட்னாப்பிங்கு? ஒருத்தன் இன்ஸ்டண்ட்டாக கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு பண்ணுற கிட்னாப்பிங், இல்லை ஒரு பணக்கார ஆளை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு சென்டிமெண்ட்டாக வீக்காக்கி பணம் பறிக்க பண்ணுற கிட்னாப்பிங், ஒருத்தனை கடத்தி அவனை மிரட்டி வேற ஒரு கிரைமில் இன்வால்வ் பண்ண வைக்கிற கிட்னாப்பிங், வழிப்பறி பண்ணி மிரட்டி பண்ணுற கிட்னாப்பிங். இந்த 11 கிட்னாப்பிங்கும் எங்கே பணம் அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட நடந்திருக்கு. ஸோ த மெயின் டார்கெட் இஸ் கடத்தப்பட்ட 10 குழந்தைகளும் சேஃபாக வீடு திரும்பியிருக்காங்க. ஸோ த ரீசன் இஸ், என்னோட சஸ்பெக்ட்ஸ் எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும். மெயின் சஸ்பெக்ட்ஸ் ஆர் எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமீன். நான் அப்புறமா பேசுகிறேன். ஐ எம் விஸ்வா. ஓ, நீங்கள் தான் பர்சனலாக பேசணும்னு கேட்டிருந்தீங்களா? உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயமா வந்தீங்க? மிஸ்டர் அறிவழகன் அக்கௌண்ட் நீங்கள் தான் ஆடிட் பண்ணுறீங்களா? பை. மிஸ்டர் அறிவழகன் அக்கௌண்ட் நீங்கள் தானே ஆடிட் பண்ணுறீங்க? ஆமாம், அதுக்கு என்ன? அவரோட சன் கிட்னாப் பற்றி உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு போகலான்னு வந்து. சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட கேட்குறீங்க? சம்மந்தம் இருக்குது சார். இதுக்கு முன்னாடி கடத்தப்பட்ட 10 குழந்தைங்களோட அப்பாக்களும் உங்களோட கிளைண்ட்ஸ். வாட்? எங்கே வந்து என்ன பேசுகிற? 25 வருஷமாக இந்த தொழிலில் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்துகிட்ருக்கேன். உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை. நான் லீகலாக டீல் பண்ணிக்கிறேன். அவுட். கூல் கூல் கூல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். மீட் யூ சூன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கேயே வந்துட்டான்ல. அவனுக்கு அவன் சீனும் இல்லை, அந்த அளவுக்கு ஒருத்தம் இல்லை. அவனை அப்போவே போட சொன்னேன். நீ தான் சின்ன பையன் விட்ட. அவனை தூக்கிட்டு கூப்பிடுறேன். அவனை தூக்கிட்டியா? தூக்கியாச்சு செல்லக்குட்டி. இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். இந்த ஹார்ட் டிஸ்கில் எங்கள் அப்பா பார்த்த மொத்த கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் நான் 11 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இவங்களை எல்லாரையும் நம்ம சென்டிமெண்ட்டில் தாக்க போகிறோம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் விக்கியை பார்க்க பேசிட்டு இந்த நிமிஷத்துக்கோசரம் தானே வெயிட் பண்ணியிருந்தேன். எங்கடா சம்பத்? இப்பயாச்சும் உண்மையான அக்யூஸ்ட் பிடிங்க சார். லொக்கேஷன் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அண்ணாநகர் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட 4 வரை காவல்துறை துணை ஆய்வாளர் சவுந்தரபாண்டி தலைமையிலான குழு சுற்றி வளைத்து பிடித்தனர்.